நமஸ்தே. சபரி கைடில் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். பேஜ் நம்பர் 129. தக்ஷன் கி கங்கா கோதாவரி. இது வந்து ஃபஸ்ட்டு பேப்பர். பிரவீன் பூர்வாது ஃபஸ்ட்டு பேப்பரில் 3rd ரோமன் நம்பரில் 2 எஸ்ஸே கொடுத்து ஒரு எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. ஒன்றுக்கு வந்து 15 மார்க்கு. நான் ஏன் இதை சபரி கைடில் எடுக்கிறேன்னா, சரவணா கைடு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ அதில் எடுத்தால் புரியாது. அதனால தான் நான் இந்த கைடில் எடுக்கிறேன். சரவணா கைடு இங்கே பாருங்கள் இடையில. திஸ் இஸ் சரவணா கைடு. இது வந்து கொஞ்சம் குறிச்சிருக்காங்க. 2-3 பசங்க கை மாறிடுச்சு. ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப கிறுக்கலாக இருக்குது. எடுத்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதனால் நான் நல்ல கைடு வந்தோடனே உங்களுக்கு அதில் எடுக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் அர்ஜெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை எடுக்கிறேன் இந்த கைடில், சரவணா கைடில். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 4-5 டைம் இதை ரிப்பீட்டடாக கேட்டு याद பண்ணிக்கோங்க. ठीक है, अभी ऐसे को देखेंगे. दक्षिण की गंगा गोदावरी, साउथ इंडियाவோட கங்கையும் கோதாவரியும். நாமக்கு अपने யாத்திரை விவரன், அவரோட அந்த சவுத் சைடோட கங்கை கோதாவரி அப்படி பெயர் கொண்ட அந்த பயணத்தோட விவரமே அவர் ட்ராவல் பண்ண அந்த விவரத்தை வந்து காக்கா காலேல்கர் ஆத்தர். காக்கா காலேல்கருங்கிறது வந்து நம்மளுடைய ரைட்டர். இந்த எஸ்ஸேவை எழுதினார் இல்லையா அவர். काका कालेलकर उन नदियों की विशेषता का सुंदर वर्णन प्रस्तुत करते हैं. काका कालेलकर வந்து இந்த நதியோடைய விசேஷதா அப்படின்னா பியூட்டிஃபுல்னஸ், அதோட ஸ்பெஷலைசேஷனை வந்து சுந்தர் வர்ணன் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. उनके अनुसार भारत की 52 नदियों में गंगा के बाद गोदावरी का विशेष महत्व है. அது அவரோட அனுசார், அவரோட எண்ணிக்கைப்படி, அவரோட திங்கிங் படி பாரத்கி புனிதமான நதிகளில் கங்கைக்கு அப்புறம் கோதாவரி வந்து விசேஷமான ஒன்று. இன்னொரு ஆத்தர் அவரோட எண்ணப்படி சொல்லுவாங்க, கங்கைக்கு அப்புறம் புனிதமான நதி இந்த நதின்னு கூட சொல்லலாம். இவரோட எண்ணப்படி கங்கைக்கு அடுத்தாப்படி இருக்கிற நதி வந்து இந்த கோதாவரி அப்படின்னு இவர் சொல்கிறார். काव्य तमक शैली में இந்த கவிதையில் गोदावरी की महिमा का सुंदर वर्णन इस निबंध में विशेषता है. இந்த கவிதையில் இந்த கோதாவரியோட மகிமைனா மகத்துவ கௌரவ அப்படின்னு சொல்லலாம். இங்கே மகிமா மறந்துட்டிங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுந்தர் வர்ணன் இஸ் நிபந்தமே அழகான எக்ஸ்பிளனேஷன் இந்த எஸ்ஸேல விசேஷத்தாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பெஷலைசேஷன் குறிச்சு ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. दक्षिण की गंगा, साउथ इंडियाவோட கங்கை. उत्तर भारत में गंगा का जो महत्व है, दक्षिण में गोदावरी उतना ही महत्वपूर्ण है. உத்தர் பாரத், நார்த் இந்தியாவில் கங்கை நதிக்கு ஜோ இம்பார்ட்டன்ட், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு சவுத் இந்தியாவில் கோதாவரிக்கு வந்து கங்கை நதிக்கு ஈக்குவலான அந்த கௌரவத்தை நம்ம கொடுத்துருக்கோம், மகத்துவத்தை இம்பார்ட்டன்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. महाराष्ट्र और आंध्रा साम्राज्यों के गौरव के रूप में, மகாராஷ்டிராவும் ஆந்திராவோட கௌரவமான ரூபமாக தக்ஷன் மே 2 நதியா பஹத்தி ஹை. அதோட கௌரவத்தை சொல்லிக்கிற அளவுக்கு சவுத் இந்தியாவில் 2 நதிகள் இருக்குது. என்னன்னா மகாராஷ்டிராவோட ஆந்திராவோட கௌரவத்தை சொல்லும்படியாக 2 நதிகள் வந்து அந்த நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து கிருஷ்ணா, இன்னொன்று வந்து கோதாவரி. कृष्णा और गोदावरी दोनों नदियाँ दक्षिण के उन्नत प्रदेशों को धन धान्य से समृद्ध बना देती है. இந்த தக்ஷன் சவுத் இந்தியாவோட கிருஷ்ணா और கோதாவரி दोनों நதியாँ தக்ஷன் கே உன்னத்தம் மேம்பட்ட பிரதேசங்கள், மோரார்லெஸ் அந்த ஆல் பிரதேசம் எல்லா இடத்தையும் தன் தானியம் மத்தலப் பணத்தாலையும் தானியத்தாலையும் சம்ருத்னா வளமாக வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. दोनों नदियाँ 1200 किलोमीटर की यात्रा करके, 2 நதிகளும் 1200 கிலோமீட்டரை யாத்ரா கருக்கேனா கிராஸ் பண்ணி अपने जल से भूमि को, அந்த தண்ணியால் பூமியை வந்து ஊர்வர் பனாக்கர் சமுந்தர் சே மில்தி ஹை, அந்த பூமிகளை எல்லாம் விளைச்சல் கொடுக்கக்கூடிய நல்ல ஃபல்பால் மத்தலப் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களாக மாற்றிட்டு
அது லாஸ்ட்டாக போய் அந்த நதிகள் ரெண்டும் எங்கே கலக்குது, சமுந்தர் சே மில்தி ஹை, போய் கடலில் கலக்கிடுதான். இன்மே கோதாவரி கா மகத்துவபூர்ண அனோக்கா ஹை, இதில் வந்து கோதாவரியோட மகிமை வந்து ரொம்ப அனோக்கினா ஒண்டர்ஃபுல்னஸ், கிரேட்னஸ். उनके अंदर सारा महाराष्ट्र आ सकता है, आ जाता है. இந்த கோதாவரி நதிக்குள்ள ஃபுல் மகாராஷ்டிராவே வந்து உள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகிடுதான். அந்த கோதாவரி நதி அவ்வளவு மகாராஷ்டிரா ஃபுல்லாக பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மைசூர் காபி அந்தர்பாவ் ஹோத்தா ஹே, சில இடங்கள் மைசூருக்குள்ளேயும் கோதாவரி கிராஸ் ஆகுதான். और आंध्रा का सारा भाग आ जाता है, ஆந்திராவோட முழுமையான பாகங்கள் கோதாவரியும் ஒரு சில பகுதிகள் மைசூரும் வருது அப்படிங்கிறாங்க. கோதாவரி கே சாமனே நீல் நதி துச்சு பி நகி ஹை, இந்த கோதாவரிக்கு முன்னாடி நீல்ங்கிறது ஒரு நதியோட பேர். அந்த நதியே வந்து ஒரு துச்சமாக நினைப்பாங்க. அதை விட பெஸ்ட்டான நதி எங்கள் கோதாவரி நதி அப்படின்னு சொல்கிறாங்க. गोदावरी की महिमा, गोदावरियोட மகிமை. भारत का अमर और अतुल महाकाव्य रामायण में கோதாவரி की वर्णित है. இந்த இந்தியாவோட அமர், என்றும் அழியாத, அமர்னா என்றும் அழியாத, அத்துல்னா கம்பேரபிள், அன்கம்பேரபிள்னு சொல்லுவாங்க. எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாத, பேச்சோடுன்னு சொல்லிக்கலாம். வே மகாகாவிய ஹே ராமாயணம், எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாத இந்தியாவோட பெரிய மகாகாவியம் எதுனா ராமாயணம். அந்த ராமாயணத்திலேயே வந்து கோதாவரியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வர்ணனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீராம் और सीता को अत्यंत सुख इस तट पर मिलते हैं. ஸ்ரீராமோட ராமும் சீதையோட அத்தியந்த சுக்க, அதிகப்படியான ஹாப்பினஸ் வந்து இந்த கோதாவரியோட கடற்கரை அந்த ரிவரோட சைடில் நடந்திருக்கு. ஆர் உசே போக்தே ஹே, அங்கே வந்து அனுபவித்தார்கள். போக்தே மீன்ஸ் ரெண்டு பேரும் ஹாப்பினஸாக வாழ்ந்திருக்காங்க அங்கே. सीता के वियोग से श्री राम यही दुख का अनुभव करते हैं. ஸ்ரீராம் சீதாவோட துக்கத்தால் இங்கே அவர் ரொம்ப சீதாவை பிரிஞ்சதில், ராவணன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா சீதாவை, அதனால அவர் ரொம்ப சோகத்தை வந்து இதே இடத்துல தான் டாலரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோடுகர் பி ராம் துக்கித் நகி ஹுயே. சோடுகர் ராஜ்யத்தை விட்ட பொழுது ராமர் எவ்வளவு துக்கம் அடையலையோ அந்த துக்கத்தை இந்த சீதா பிரிஞ்சதில் அவர் ஆயிருக்கார். किंतु गोदावरी नदी के किनारे सीता और लक्ष्मण के साथ मनाए हुए आनंद का अंत होते ही राम का हृदय दुख से भर गया था. அவர் வந்து किंतु गोदावरी नदी के किनारे, கோதாவரி நதிக்கரையில் சீதா और लक्ष्मण के साथ, சீதா கூடையும் லக்ஷ்மண் கே சாத் மனாயா ஆனந்த், சீதா கூடையும் லக்ஷ்மண் கூடையும் அவர் ஆனந்தத்தை நிறைய அடைஞ்சிருக்காங்க. அந்த ஹோத்தேஹி, அதோட அந்தனா தி எண்டு, முடிவும் அங்கே தான் இருக்குது. அவங்க ஹாப்பினஸ்க்கு முடிவும் அங்கே தான் இருக்குது. ராமுக்கா ராமோட ஹிருதயம் வந்து இதயம், ராமோட இதயம் வந்து துக்கு சே பர் கயாத்தா, அவரோட இருதயம் வந்து துக்கு, ரொம்ப சோகத்தால் ரொம்பி போயிடுச்சு. அதிகப்படியான சுகங்களை அனுபவித்த இடமும் அதுதான், துக்கத்தை அனுபவித்த இடமும் அதாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சம்பூர்ண கலா, அந்த கோதாவரி நதி வழிஞ்சு ஓடுறதும் அதோட எப்படி எப்படி போகுது அப்படிங்கிற வந்து கலை, அதோட அழகு அப்படின்னு சொல்லலாம். கோதாவரி நதிக்கு சம்பூர்ண கலா பத்ரஜலம் சேகி தேக்கி ஜா சக்தி, அதோட முழுமையான அழகு, சம்பூர்ண கலானா முழுமையான அழகு பத்ரஜலம் அப்படிங்கிற அந்த இடத்துல மகாராஷ்டிராவில் போனால் நமக்கு கிடைக்கும். முழு கோதாவரியை பார்த்து காட்சி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்கா தட்டு 150 மீட்டர் தக்கு சௌடாக, இதோட அகலம் வந்து ஒரு 150 மீட்டர் வரைக்கும் அகண்டு இருக்கும். இந்த இடத்துல குறுகலாக இருக்கும், பட் போக போக அது அகண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. பத்ராஜலம் சே ராஜமுந்திரி தக்க அகண்ட கோதாவரி பெஹத்தி ஹே, இந்த பத்ராஜலம்லேருந்து ராஜமுந்திரி அப்படிங்கிறது ஒரு பிளேஸு, அது வரைக்கும் அகண்ட கோதாவரியாக பெஹத்திகனா ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. உஸ்கே பாத் ஏக் ஒரு கோமதி கோதாவரி, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கோமதி கோதாவரியும், தூசரி ஓர்
வசிஷ்ட கோதாவரி, கோதாவரியை வந்து கோமதி கோதாவரி और வசிஷ்ட கோதாவரி அப்படின்னு 2 இதாக பிரியுது, கிளைகளாட்ட பிரிஞ்சு. बीच में द्वीप समेत कई प्रदेश को यहाँ हरा भरा बना देती है. இடையில அப்படியே சம நிலவெளிகளாக, நம்ம தீபம் சொல்லுவோம், தீபகற்பம்னு சொல்லுவோம் இல்லையா, 4 சைடும் தண்ணியால் சூழப்பட்ட ஒரு இடம், அது மாதிரி இங்கே முழு சைடு வந்து நிலப்பரப்பை விட்டுட்டு அது 2 ஓரமாக அப்படியே பிரிஞ்சு போகுது. நடுவில் வந்து நிறைய நிலப்பரப்புகள் இருக்குது. அது வந்து ஹரா பரா பனாதித்திகை, பச்சை பசுமையாக காட்சியளிக்குது. அப்படி இன் பிரதேசோமே वेद कोशों से देश तथा दिमाग को पुण्य बनाने वाले ब्राह्मण रहते आए हैं. இந்த இடைப்பட்ட சமவெளி நிலங்களில் வந்து வேத கோஷன்ஸே, வேதங்கள் முழங்கக்கூடிய, வேதங்களை கற்பிக்கிற, வேதங்களை சொல்லி கொடுக்குற, தேச ததா திமாக்குக்கோ, நம்மளோட நாட்டையும் நம்மளுடைய திமாக்கு அறிவையும் புண்ணிய பனானே வாழே, புண்ணியமாக வச்சுக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுது. ரெஹத்தே ஆயேகே, அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. राजमुंद्री के पास गोदावरी की शोभा कुछ अनोखी है. ராஜமுந்திரியில் கோதாவரியோட சோபா அழகு வந்து குச் அனோக்கினா ஒண்டர்ஃபுல்லானது. கோதாவரி கா பிரவாகு மன்மோகக்கு ஹே, கோதாவரியோட பிரவாகுனா ஓட்டம், அதோட ஸ்பீடு, மன்மோகக்கு ஹே, அதோட ஸ்பீடு வந்து சலசலன்னு ஓடுறது வந்து மனதை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பவித்ர பிரதான், புனிதத்தை முன்னிறுத்தி அப்படின்னு சொல்லலாம். கோதாவரி பவித்ர பிரதான நதிகை, கோதாவரி வந்து பவித்திரத்தை முதன்மைப்படுத்துகிற ஒரு நதியாக இருக்குது. கங்கா மையா கே பாத், கங்கா மையானா கங்கை தாய்க்கு அப்புறம் பாரத்வாசி கோதா கி மகிமா கா காயன் கர்த்தே ஹே. கங்கை தாயை புகழ்ந்ததுக்கப்புறம், கங்கை நதியை புகழ்ந்ததுக்கப்புறம் இந்தியன் வந்து கோதாவரியோட மகிமையை வந்து காயன் கர்த்தேகனா புகழ்ந்து பாடுவாங்க. भक्त लोग हर रोज इस नदी की लहरों पर से, பக்தர்கள் வந்து ஹர் ரோஜ் எவ்ரி டே, ஒரு நாளும் இஸ் நதி கி லெஹரோ, இந்த நதியோட அலைகளில் வந்து பர் மந்திர் கே कंडनाथ की लहरों को उस पार से इस पार से उस पार तक बेचते रहते हैं. मतलब பக்த லோக் வந்து அந்த மணி அடிப்பாங்க இல்லையா, பூஜை மணி, அது வந்து இந்த கரையிலிருந்து அடுத்த கரையில் இருக்கவங்களுக்கு வந்து அதோட அந்த லெஹரே வழியாக, அலைகள் வழியாக சவுண்டை கொடுக்குது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி படுத்தி சொல்லியிருக்காங்க. பூஜை மணி கேட்கும்போது அது அப்படியே பார் பண்ணி அந்த சைடு இருக்கவங்களுக்கும் கேட்கும், நதியோட அக்கறையில் இருக்கவங்களுக்கும் கேட்கும் அப்படிங்கிறது தான். இப்படி அது அலைகள் மூலியமாக, அந்த அலைகள்னால் தண்ணி ஓடுறல சலசலன்னு சத்தம் கேட்டு அலை வரும் இல்லையா, அந்த அலைகள் கொண்டுட்டு போய் சேர்க்குது அந்த மணிகளுடைய ஓசையை அப்படின்னு சொல்கிறாங்க. संस्कृति के उपासक मतलब சமஸ்கிருதத்தை வழிபடும் இந்தியர்கள், பாரத்வாசி, संस्कृति के उपासक பாரத்வாசி, சமஸ்கிருதத்தை பயன்படுத்தும் இந்தியர்கள், இசி ஸ்தான் பர் கங்கா ஜல்லிக்கே கலஷ், இதே இடத்துல தான் கங்கா ஜல்லிக்கே கலஷ், கங்கையிலிருந்து ஒரு கலஷ்னா ஒரு சொம்பில், ஒரு புனிதமான சொம்பில் கங்கை நதியை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆதே கோதாவரியுமே டால்தேகே, அந்த கலஷ்லேருந்து ஆதா தண்ணி, பாதி தண்ணியை கோதாவரியில் கொட்டிடுவாங்க, डालते हैं. फिर गोदावरी के पानी से उन्हें भरकर ले जाते हैं. மீதி பாதி கலஷ் வந்து இருக்கிற கோதாவரி நதியை ரொப்பிக்குவாங்களாம். கங்கை நதியிலிருந்து இதுக்கு மேலே போய் நார்த் இந்தியாவில் போய் கங்கை நதியை கலஷில் எடுத்துகிட்டு வருவாங்க. வர்ற வழியில் மகாராஷ்டிராவில் வந்துட்டு அந்த கோதாவரியில் பாதி தண்ணியை கொட்டிட்டு இன்னும் இருக்கிற அந்த மீதி தண்ணிக்கு கோதாவரி நதியை, புனிதமான நதி, 2வது புனிதம்னு சொல்கிறாங்க, அதை ஃபில்லப் பண்ணிக்கிட்டு வருவாங்களாம். ஏகு பகுத் ஹி பவ்ய விதி, இது வந்து ரொம்பவும் அப்படியே பார்க்குறதுக்கு பவ்யமாக இருக்கும், மாபெரும், அப்படியே பார்க்குறதுக்கு புனிதத்தன்மையாக இருக்கும்.
हर भारतवासी के मन में ये भक्ति रस प्रत्येक हृदय में भरा हुआ है, பிரத்யேக ஹிருதயமே பராஹே. இந்த பாரத்வாசி நம்மளுடைய ஒரு இந்தியன் குடிமக்களோட மனதிலையும் பக்தி ரஸ்ஸில் வந்து நிறைய ரஸ் இருக்குது. கோபம், பக்தி, அந்த சுவையில் சொல்லுவாங்க. அதோட ஒருவரோட ஹிருதயத்துலேயும் பக்தி அப்படிங்கிற ரஸ் வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகிருதி, இயற்கை. கோதாவரி நதி से प्रकृति भी बहुत सुंदर बन पड़ी है. இந்த கோதாவரி நதிக்கு முன்னாடி நேச்சரும் ரொம்ப அழகாக காட்சியளிக்குது. इस नदी के कारण राजमुंद्री और धवलेश्वरी की सुखी बस्ती आनंद मना रही है. मतलब சுக்கி பஸ்தி, இந்த இடங்கள் ராஜமுந்திரியிலேருந்து தவலேஸ்வரி அப்படிங்கிற இடம் வரைக்கும் சுக்கி பஸ்தி அப்படின்னா ஹாப்பியான, பஸ்தினா லிவிங் பீப்புள், வாழக்கூடிய மக்கள் வாழும் இடம்னு சொல்லலாம். சுக்கி பஸ்தி ஆனந்த் மனாரகிக, அங்கே இருக்கவங்கெல்லாம் ஹாப்பியாக அதை அழகாக ஹாப்பியை வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ் और जहाँ कहीं नजर दौड़ती है, இங்கேருந்து பார்க்கும் பொழுது எங்கே கண்ணுக்கு எட்டின தூரம் வரையும் दौड़ी जाती है, वहाँ प्रकृति की सूक्ष्मा मनमोहक लेती है. அந்த இடத்துலேருந்து நம்ம கண்ணை எங்கே வரைக்கும் நம்ம கண் பார்வைப்படுதோ அங்கே எட்ட வரைக்கும், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது நேச்சரோட அழகு வந்து கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இசிக்கே காரன் வன்னிக்கு ஹி சோபா, இஸ்கே காரன் இதனால தான் வன்னிக்கு சோபா பூரி கிளி ஹுயி ஹே, அங்கே இருக்க ஃபாரஸ்டோட அழகும் அப்படியே மலர்ந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. चारों और सुंदरता को स्थान प्राप्त है. ஷான் 4 டைரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட அழகு வந்து கொட்டி கிடக்கு, பிராப்தமாக கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாதா, கோதாவரி மாதா ஷான் ஹே, ரொம்பவும் ப்ரௌடாக இருக்கிறது. ராம், லக்ஷ்மண், சீதா और जटायु को इसने अपना मातृ स्नेह दिया, தாய் பாசத்தை கொடுத்துருக்கு இந்த நதி. इसके किनारे पर அநேக சூர்வீர் பேதா ஹுயே. இந்த கோதாவரியோட கடற்கரை, இந்த கோதாவரி தண்ணி குடிச்சு வாழ்ந்த அந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் அநேக சூர் வீரர்கள், நிறைய வீரர்கள் இங்கே பிறந்திருக்காங்க. இசிக்கு கிருபாசே சாரே ராஜ்யசே, இதோட கிருப்பையால், இந்த கோதாவரி நதியோட கிருப்பையால் சாரே ராஜ்யமே ராவணுக்கா நாஸ் ஹோக்கர், இந்த ராவனோட சர்வநாஸ், ராவணனை நாஸ்னா அழிச்சு ராம் ராஜ்ய ஸ்தாபித் ஹோ சக்தா ஹே. ராவணனோட ராஜ்யத்தை அழிச்சிட்டு ராம் ராஜ்யமாக ஸ்தாபித்து ப்ரூவ் பண்ண முடியும். இஸ்கே ஜல்லுமே அமோக சக்தி ஹே, இந்த கோதாவரியோட நதியில், அந்த தண்ணியில் அமோகமான சக்தி இருக்குது, பவர்ஃபுல் இருக்குது. ஹரேக் விந்துமே மகிமா பரி படிக, விந்துனா ஒரு அணு பார்ட்டிகல்ஸ், அதில் வந்து ஒண்டர்ஃபுல்னஸ் ரொப்பி கிடக்கு. கோதாவரி மம்தாமை மாதாக, இந்த கோதாவரி நதி வந்து ஒரு தாய்ப்பாசமிக்க ஒரு அம்மா. ஏ பாரத் கா கௌரவ் ஹே, இந்தியாவில் இந்த கோதாவரி நதி ஓடுறது நமக்கு வந்து ரொம்ப கௌரவம், ப்ரௌடாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். இந்த நதி இருக்கிறது, நதி இருந்தால் என்ன, நாடே வளமாகும், வளமாச்சுன்னா நம்ம ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம், அதை தான் சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க. நான் சரவணா கைடு உங்களுக்கு கிடைச்ச உடனே சரவணா கைடில் போடுறேன். இதை வந்து சபரி கைடில் எடுத்திருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்ட்டு அர்ஜென்ட்டாக இதில் அவங்களுக்காக இதில் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு சரவணா கைடு தான் கேட்டாங்க. சாரி, திரும்ப சொல்கிறேன், சரவணா கைடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ இதில் எடுத்தால் எனக்கே படிக்க முடியல. ஸோ அதனால நான் சபரி கைடு யூஸ் பண்ணியிருக்கேன். சரவணா கைடு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க, கொடுத்த உடனே நான் உங்களுக்கு அதில் எடுக்கிறேன். ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.